ஜூன் 8ஆம் தேதி சதா சிவாஷ்டமி. இந்த பொருட்களை எரிச்சிங்க அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள்லாம் நெருப்போடு நெருப்பாக பொசுங்கி விடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. வைகாசி மாசத்துல வருகின்ற தேய்பிறை அஷ்டமி சதா சிவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதா சிவாஷ்டமி நாளில் காலபைரவரை வழிபடுபவர்களுக்கு முன்னோர்களோட அருள் கிடைக்கும். முன்னோர்களோட சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அது நல்லபடியாக முடியும். நீண்ட நாட்களாக உடலையும் மனதையும் வாட்டி வதைத்த நோய்கள் நீங்கும். குழந்தைகள் கல்வியில் மந்த நிலை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி நல்லா படிப்பாங்க. கலைகளில் சிறந்து விளங்குவார்கள். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த சதா சிவாஷ்டமி நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்து அந்த பணம் சேராமல் இருந்தது அப்படின்னா அந்த கொடுத்த பணம் வட்டியோடு உங்களுக்கு சேரும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். இந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற இந்த சதா சிவாஷ்டமியானது திங்கட்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் மாலை வேளையில் காலபைரவர் சன்னதிக்கு போய் செவ்வரளி மாலை வாங்கி தரலாம். மாலை வாங்கி தராட்டியும் அட்லீஸ்ட் பூக்களாவது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த சதா சிவாஷ்டமி நாளில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா தீராத கடன் தீரும். சில பிரச்சனைகளால் நீங்கள் திக்குமுக்காடி போயிருப்பீங்கள்ல, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்முடைய கடன் கஷ்டம் இதெல்லாம் கரைந்து போகணும் அப்படின்னா ரொம்ப எளிய பரிகாரம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அது எது உங்களால் முடியுதோ அதை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரம் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அன்றைய தினம் எதை செய்ய முடியுதோ அதை நீங்கள் செய்யலாம். இந்த நாள் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது இல்லையா, அதனால இதை சோமவார தேய்பிறை அஷ்டமின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமையில இந்த அஷ்டமி தினம் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் சிவனையும் காலபைரவரையும் வழிபட மறந்துடாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள்லாம் விலகி போகணும் அப்படின்னா, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபாடு செய்யுங்க. கடன் பிரச்சனை இருந்தாலும், நோய் நொடி விலகணும் அப்படின்னாலும், எதிரிகள் விலகணும், தொந்தரவு கொடுக்கக்கூடிய எந்த கஷ்டம் இருந்தாலும் அது விலகி செல்லணும் அப்படின்னா அதை நினைத்து பைரவர்கிட்ட இந்த நாளில் வேண்டிக்கிங்க. தேய்பிறையில் நிலவு எப்படி தேய்ந்து போகுதோ அதுபோல் உங்களுடைய கஷ்டங்களும் தேய்ந்து போகும். அன்றைய நாளில் இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யறதன் மூலமாக நமக்கு நல்ல வழி கிடைக்கும். அஷ்டமி தினத்தில் ராகு காலத்தில் பைரவரை வழிபடுங்க. திங்கட்கிழமையில ராகு கால நேரங்கிறது காலையில் 7:30 to 9 அந்த நேரம். இந்த நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவனையும் பைரவரையும் வணங்கிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையை பைரவர்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாகும். நல்லெண்ணெய் தீபம் போட்டிங்கனாவே போதும். அன்றைய தினம் முடிஞ்சவங்க சிகப்பு துணியில் 27 மிளகுகளை வச்சு கட்டி அதில் நல்லெண்ணெயை விட்டு ராகு காலத்தில் பைரவருக்கு ஏற்றலாம். ராகு காலம்னு இல்லை, இந்த அஷ்டமி நேரம் முடியறதுக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். தயிர் சாதம் பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைய தினம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கோவிலில் தயிர் சாதம் நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். கோவிலில் போய் என்னால் செஞ்சு கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் கூட தீபம் ஏற்றி வைத்து விட்டு, நம்ம வீட்டில் பைரவரோட படம் வச்சுருக்க மாட்டோம், இருந்தாலும் வீட்டில் தீபத்துக்கு முன்னாடி இந்த தயிர் சாதத்தை கொஞ்சம் வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு வழிபட்டுட்டு பிறகு நீங்கள் அதை சாப்பிடலாம். பைரவருக்கு சிகப்பு நிற பூங்கிறது மிக மிக உகந்தது. அதுலேயும் செவ்வரளி ரொம்ப பிடித்தமான பொருள். நான் முதலையே சொன்னேன், இந்த செவ்வரளி இருந்தது அப்படின்னா அன்றைய தினம் வீட்டில் உள்ள தீபத்துக்கு, சிவன் படத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு நீங்கள் வழிபடுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் பழமையான சிவன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் வழிபாடுகளில் தேய்பிறை அஷ்டமி நேரத்தில் நீங்கள் கலந்துக்குங்க. ஏன்னா ஒரு பழமையான சிவன் கோவிலில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அதீத சக்தி இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் சிவன் சன்னிதானத்தில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரமானது பல மடங்கு உங்களுக்கு பலனை தரும். காலத்தால் உண்டாக்கப்படும் கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த கால பைரவரால் தான் சரி செய்ய முடியும். முழு நம்பிக்கையோடு திங்கட்கிழமை வருகின்ற இந்த சதா சிவாஷ்டமி தினத்தில் எவரொருவர்
இந்த பரிகாரத்தை செய்து பைரவரை சரணடைகிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் அந்த பைரவரே பொறுப்பேற்று கொண்டு அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போக செய்வார். ஜூன் 8ஆம் தேதி இந்த சதா சிவாஷ்டமி தினத்தில் அஷ்டமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 7ஆம் தேதி இரவு 11:13 அஷ்டமி திதி ஆரம்பித்து ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:40 வரையும் அஷ்டமி திதி இருக்குது. இப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க. இதில் 3 கிராம்பு நல்ல மொட்டோடு இருக்கக்கூடிய 3 கிராம்பு எடுத்துக்குங்க. இந்த கிராம்பு அப்படிங்கிறது தாந்திரீக பரிகாரங்களுக்கு மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த கிராம்பை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம், சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுவது பச்சை கற்பூரம். இதுவும் அப்படி தான் பண வசியத்திற்குரிய ஒரு பொருள். தாந்திரீக பரிகாரங்களில் பயன்படுது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் இதுவும் ஒன்று. இந்த பச்சை கற்பூரம் பணவசியத்திற்கு பயன்படுவதால தான் நிறைய பரிகாரங்களில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இந்த பச்சை கற்பூரம் சிறிதளவு எடுத்துக்குங்க. அடுத்ததாக தேவைப்படுவது மிளகு. இந்த மிளகு ஒரு 9 எண்ணிக்கையில் இந்த மிளகு எடுத்துக்குங்க. இந்த மிளகு பைரவருக்கு மிக மிக விசேஷமானது. அதனால தான் பைரவருக்கு இந்த மிளகு தீபம் நம்ம ஏற்றி வழிபடுறோம். இப்போ இந்த மிளகு, பச்சை கற்பூரம், கிராம்பு இது 3ஐயும் அந்த அகல் விளக்கில் வச்சுக்குங்க. இதில் சிறிது பசு நெய் இருந்தது அப்படின்னா வீட்டில் விடுங்க. இல்லை நெய் நீங்கள் சாமிக்கு தனியாக வச்சுருக்கீங்கன்னா அந்த நெய்யை மட்டும் எடுத்துக்குங்க. இதை அதில் விட்டு நீங்கள் அதில் ஒரு சூடத்தை வச்சுருங்க. சூடத்தை வச்சு அதை வீட்டில் பைரவர் படம் இருக்காது இல்லையா, அதனால் நம்ம வீட்டில் பூஜை அறையில் இதை ஏற்றி வைங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா பைரவரோட அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஹ்ரீம் வம் பைரவாய நமக, ஓம் ஹ்ரீம் வம் பைரவாய நமக அப்படின்னு 27 முறை நீங்கள் இதை ஜபித்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லணும். உங்கள் வேண்டுதலை முதலையே சொல்லிட்டு நீங்கள் அதற்கு பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஆனால் கட்டாயம் 27 முறை சொல்லியிருக்கணும். நீங்கள் மந்திரம் சொல்லும்போது வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ அமர்ந்து சொல்ல வேண்டும். இதை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னா பைரவருக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே எந்த பரிகாரத்தையும் நம்ம செய்கிறது தான் நல்லது. மாலை வேளையில் 5 மணிக்கு மேலே நான் வீட்டில் இருக்க மாட்டேன், வெளியூர் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் இருந்து இரவு வரையும் அஷ்டமி திதி இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இரவு 10:40க்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். யமகண்டமானது 10 to 12 அந்த நேரத்தில் மட்டும் செய்யாதீங்க. ராகு காலம் நமக்கு கணக்கு இல்லை. ராகு காலம் பைரவருக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறதுனால இந்த நேரம் கணக்கு கிடையாது. அந்த அகல் தீபத்தில் நீங்கள் அந்த ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கிராம்பு, மிளகு இதெல்லாம் எரிந்து சாம்பலானதும் அதை அந்த சிங்க் இருக்கு இல்லையா, பாத்திரம் தேய்க்கக்கூடிய சிங்க்கு, அதில் நம்ம விட்டுட்டோம்னாவே போதும். தண்ணியில் இது பண்ணி விட்டுட்டா போதும்.